Hello friends. சாரி, ரொம்ப சாரி. வீடியோ வந்து கொஞ்ச நாள் போட முடியல என்னால். ஸோ வெயிட் லாஸ் வீடியோ மட்டும் டெய்லி அது ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோனால நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நார்மல் வீடியோஸ் எதுவுமே என்னால் போட முடியாமல் இருந்தது. கிளாஸஸ் எக்ஸாம் டைம்ன்றதுனால கிளாஸஸ் கொஞ்சம் இருந்தது. அதனால் வந்து என்னால் சரியாக வீடியோ போட முடியல. இந்த லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஆர்டர்னால் வேணும்னா ப்ரேஸ்லெட் வேணும்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன், ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு நம்மளுக்கு யூடியூப்லேருந்து. அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் வந்து ஃபேன்சி ஷாப்லேயே வந்து சொல்லி வச்சுருந்தோம். அவங்களும் வந்து ஒரு 10 பீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு செய்யறதுக்கு மெட்டீரியல் இல்லாமல் இருந்தது. அதனால வந்து ஹோல்சேல் கடைக்கு தான் இன்றைக்கி போயிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகாது. அதனால் ஹோல்சேல் ஷாப்புக்கு போயிட்டு வந்தோன்னா அங்கே வந்து ரேட் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே நார்மல் ரேட்டில் இருக்கும். அதனால் வந்து இந்த கலர்ஸ்லாம் பார்த்தேன். கலர்ஸில் வந்து இந்த பீட்ஸ் வந்து ஒரு 20 பீசஸ் கிட்ட எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இது வந்து நான் ஆன்லைனில் பார்த்தா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது இந்த கண்டெய்னர். ஆனால் அங்கே வந்து 50 ருபீஸ் தான் இந்த பெரிய பாக்ஸு. ஸோ இதில் நம்ம வந்து 12 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேக் வாங்கியிருந்தேன். இது வந்து 50 ருபீஸு. 2 டேக் வாங்கியிருந்தேன். அதாவது 100 மீட்டர்ஸு. ஜம்ப் ரிங்க் வாங்கியிருந்தேன். ஜம்ப் ரிங்க்லாம் 30 ருபீஸ் தான் இந்த ஒரு பேக்கிங்கு. ஜம்ப் ரிங்கு அப்புறமேட்டு வந்து செயின் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த சாம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சாம்ஸ் எல்லாம் நார்மல் இதே 5 ருபீஸு தான். இங்கே வந்து ஒரு 8 ருபீஸ் 10 ருபீஸ்ன்னு விற்பாங்க இந்த பாண்டா சாம்ஸ் எல்லாம். அங்கே வந்து ஒரு 5 ருபீஸ்ன்னு விற்பாங்க. ஸோ சாம்ஸில் மட்டும் நம்ம ரொம்ப கம்மி ரேட் எதிர்பார்க்க முடியாது. பீட்ஸில் கூட நம்ம நினச்சிட்டு போகிற ரேட்டுக்கு நம்மளுக்கு கம்மி பண்ணி பார்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் சாம்ஸ் மட்டும் கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே ரேட் வந்து அதுக்கு நார்மல் ரேட்டு இந்த ரேட்டில் தான் இருக்கும் போல இருக்குது. 1 ஆர் 2 ருபீஸ் வச்சு நமக்கு விற்பேன்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் மட்டும் நம்ம கம்மி பண்ணி வாங்க முடியாது. அதுக்கப்புறம் கவர்ஸ் கொஞ்சம் இல்லை. நான் ஆல்ரெடி பேக் பண்ணுற கவர்லாம் கொஞ்சம் தீர்ந்துட்டு இருந்தது. அதனால் வந்து கவர்ஸ் வந்து ஒரு 500 பீசஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா இது ஒரு கவர் வந்து 50 பைசே தான் வரும். ஸோ அதனால் வந்து வாங்கினா ஒரு பண்டிலாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரி, நான் அது ஒன்று வாங்கிட்டேன். வாங்கிட்டு இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த ப்ரேஸ்லெட்டுக்கு வந்து கவர் பேக்கிங் பண்ணிக்கிறேன். 10 பீசஸ் வந்து இங்கே இதில் கேட்டிருந்தாங்க, ஃபேன்சி ஷாப்பில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் செஞ்சு வச்சுட்டு கவர் இல்லாமல் பேக் பண்ண முடியாமல் இருந்தது. சரி, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக் பண்ணி கொடுத்துடுவோன்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் கேட்டிருந்தவங்க வந்து 2 ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க, பாண்டா சாம் வச்சு கேட்டிருந்தாங்க. அதனால் அதனால தான் அந்த பாண்டா சாம் எடுத்திருந்தேன். ஸோ சாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது நம்ம வாங்கி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸ் உள்ள இதுவும் எடுத்திருக்கேன் நான், பீட்ஸு. ஸோ லெட்டர்ஸ் கேட்குறவங்க இப்போ நேம் எழுதி கேட்குறவங்களுக்கு வந்து அந்த நேம்ஸ் வச்சு நம்ம கொடுத்துடலாம். அதனால் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் அந்த கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நம்மளுக்கு இது எப்படி சேல் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம போய் பல்க் ஆர்டராக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான். ஏன்னா நிறைய வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஆர்டர் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப்லேயும் எப்படி ஆர்டர் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் நான் ஒரு லிமிட்டட் இது தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்துலேயும் நான் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம இதுக்குன்னு ஒரு கப் வச்சு நான் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வாங்கினதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே இதில் கம்பார்ட்மெண்ட்டில் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பாக்ஸ் பெருசு பார்த்தேன். அது வந்து நம்மளுக்கு 150 கிட்ட வந்தது. எதுக்கு அவ்வளோ தேவை? இதுனா ஒரு சாம்ஸ் காலி ஆகிட்டால் கூட நம்ம இன்னொரு லைனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் சொல்லிவிட்டு நான் இதே வாங்கிட்ட போதும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த B7000 அந்த ஒரு க்ளூவும் வாங்கியிருந்தேன் நம்மளுக்கு. ஏன்னா நான் க்ளூ கன்னு வச்சுருக்கேன். ஸோ அதை விட இது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. சரி பார்க்கலாம், ஏன்னா அது ஹீட் பண்ணி நம்ம போடுறதுக்கு இது டைரெக்டாக நம்ம ஒட்டிக்கலாம் நம்ம பேங்கிள்ஸ்லன்னு சொல்லிட்டு இதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பிளாஸ்டிக் ஒட்டுறதுக்கு தான். ஸோ அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கான பர்ச்சேஸ் இப்படி தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம், வீடியோஸ் நான் நிறைய போடுறேன். ஆர்டர்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.